அந்த வட்டியுடைய இன்னும் சில தோற்றங்கள் இருக்கி அது சமூகத்துல பரவி இருக்கின்றதுனால கொஞ்சம் சுருக்கமாக இதை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். சமூகத்துல பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கடன் உதவி திட்டம் என்ற அடிப்படையில நிறைய இடங்கள்ல ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு உண்மையிலேயே நல்ல சக்சஸ் ஆக நல்ல நடந்து கொண்டிருக்கிறது நாம பார்க்கிறோம். உண்மையிலேயே வட்டியில போய் கை வச்சிடத்துக்கு இப்படி ஒரு கடன் உதவி அடிப்படையில் அது கிடைக்கிறது. அது மிகப்பெரிய உதவி. அது வட்டிய சமூகத்திலிருந்து இல்லாமலாக்குறதுக்கு மிகப்பெரிய துணையாக மாறும். ஆனா கனிவானவர்களே, அது காலப்போக்கில் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறதா? அந்த கடன் உதவி திட்டம் அது கொடுக்கப்பட்டு அந்த கடன் தொகையை விடவும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடத்துல நோய் அல்லது ஏதாவது சங்கடங்கள் அனர்த்தங்களால் அதை கட்டி கொள்ளாம இயலாம போற நேரத்தில் அந்த கடனைகளுக்கு நிறைவேற்ற இயலாத போற நேரத்தில் மாதாந்தம் இதற்கு அதாவது ஒரு பகுதி ஒன்று அறிவிக்கிறாங்க, ஒரு தொகை ஒன்று அறிவிக்கிறாங்க. இது அமானா பேங்க் போன்ற பல பகுதிகளில் நாங்க பார்த்தோம்னா ரூபா மாலியாண்டுவாங்க, அதாவது பண ரீதியான ஒரு கண்டன். அப்படின்னா நான் 10 லட்சம் ரூபாய் கடனாக இருக்கிறேன். இந்த 10 லட்சம் ரூபாவை 5 மாசத்துல நான் கட்டி முடிக்க போறேன். அப்ப நான் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கட்ட போறேன்? 2 லட்சம் ரூபாய் கட்ட போறேன். இப்ப 5 மாசத்துல எங்க கடன் முழுமையாக முடிஞ்சிடும்டா பிரச்சனை உண்டது. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, முதலாவது மாசம் கட்டிடும், 2வது மாசம் கட்டிடும், 3வது மாசம் கட்டிக்கொள்ள கிடைக்கிறது. ஏதோ நோய், இணைக்க அழுத்தங்கள், கடும் மழை, கடை மூடி, வியாபாரம் கொஞ்சம் நஷ்டத்துல போகுது. இப்ப கட்டிக்கொள்ள ஏதாத நேரத்துல இப்ப எங்களுக்கு ஒரு மேல்மிச்சமான ஒரு பகுதி ஒன்று கட்டம் ஒன்று ஆரம்பத்தில் நிபந்தனை போடுறாங்க. அப்படின்னா நீங்க திருப்பி கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு 5000 ரூபாய் கூடுதலாக கட்டணும். இப்ப இந்த 2 லட்சம் ரூபாவை அடுத்த மாசம் நான் கட்டக்கூடிய நேரத்தில் 1,05,000 ரூபாய் கட்டணும் என்றிருந்தா, உலமாக்களுக்கு மத்தியில சிக்கல் பிரச்சனை என்னன்னா, இந்த 5,000 ரூபாய் மேல்மிச்சமாக கொடுக்கிறோமே, இது வட்டியா அல்லது இன்றைக்கு பல பெயர்கள்ல வந்திருக்கக்கூடிய அந்த அதாவது பண ரீதியான தண்டனையின் அடிப்படையில அந்த அடிப்படையில சமாளிக்கிறதா என்ற விஷயத்துல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பிரச்சனை. அப்ப கண்ணியமானவர்களை நாங்கள் யோசிக்கணும் என்னன்னா, பொதுவாகவே ஒரு இக்கட்டான கட்டத்துல நாங்க இருக்கிறோம். ஆனா இவைகள்ல நாங்க முழுமையாக தவிர்த்து கொள்றது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க மிச்சம் பொருத்தம், அதுதான் ஏற்றம். ஏற்ற எனக்கு தெளிவாகவே விலங்குகள் நாங்க வட்டினா போன நிலவை பார்த்தோம் தெளிவா இருந்தாங்க. நீங்க அதாவது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டு மேல்மிச்சமா ஒரு பகுதியை எதிர்பார்க்கிறது, நிபந்தனை போட்டு கேட்கறது, இது வட்டி. அது 10,000 ரூபாவாக இருந்தாலும் சரி, அது மேல்மிச்சமாக 200 ரூபாய் கேட்டாலும் அதுக்குதான் நாங்க இன்ட்ரெஸ்ட் வட்டின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க இதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்வது மிக பொருத்தம். இது முதலாவது கட்டம். 2வது இன்னும் ஒரு தோற்றங்களுக்குள்ளால பரவி இருக்கிறது தெரியுமா? மாசம் கட்டுறதுக்காக வேண்டி நாங்க பொருட்களை வாங்குறோம். எங்களோட பெண்களும் அதிகமாக வாங்குறாங்க. அதாவது சிங்கர்ல, அவான்ஸ்ல, அது போன்ற எங்களை நிறைய இன்னைக்கு கடைகள் உருவாகி இருக்கு. அதாவது என்ன செய்வாங்கன்னா, ஒரு விலையோடு இருக்கு. அந்த ஒரு சாமன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குளிர்சாதன பெட்டி. இப்ப இதனுடைய விலை ஒன்று அடிக்கப்பட்டிருக்கும் 1,50,000. உடனடியாக நாங்க காசு கொடுத்து எடுத்தா 1,50,000 கொடுத்து எடுக்கும். ஆனா நாங்க மாசம் கட்டுறதுக்கு எடுக்கும். அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் கட்டி போட்டு நாங்க சொல்றோம் ஒவ்வொரு மாசமும் 20,000 ரூபாய் நாங்க 5 மாசத்துல கட்டுவோம். இப்ப நாங்க கட்டி முடிக்கிற நேரத்துல இந்த
இந்த பகுதியை நாங்க முழுமையாக கட்டி முடிச்சிட்டோம்னு சொன்னா இங்க எந்த பிரச்சனையும் வராது. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் தான் கட்டுறது. ஆனா மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில சிக்கல் பிரச்சனை என்னண்டா, கண்ணியமானவர்களே தெளிவாக நாங்க விளங்கணும். இப்ப ஒரே தடவையில கட்டி எடுத்தா 1,50,000 ரூபாய், அல்லது மாசம் கட்டி எடுக்கிற நேரத்துல ஒரு 30,000 ரூபாய் மேல்மிச்சமாக கட்டணும். அப்ப கட்டி முடிக்கிற நேரத்துல 1,80,000 ரூபாயாக மாறும். சில மார்க்க அறிஞர்கள் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, பிரச்சனை அல்ல. ஏண்டா ஒரே நடியாக கட்டுற நேரத்துல பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அவங்க மாசம் நாங்க கட்டக்கூடா, அவங்க அந்த எடுத்த இடத்துக்கு அவங்க மேல்மிச்சமாக அதை சரியா செலுத்து கட்டணும், ஒப்படைக்கணும். இப்ப மேல்மிச்சமான 30,000 ரூபாய் தான் கூடுது. ஆனா மாச அடிப்படையில தவணை அடிப்படையில கட்டக்கூடிய நேரத்துல அந்த மேல்மிச்சமாக நான் ஒரு பகுதியை கட்டுறோம்னு சொன்னா பிரச்சனை அல்ல. இதுக்கு சொல்லுவாங்க உடனடியாக அதாவது அது பையிலும் வித் தக்சீத் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமாக கட்டி அந்த பிசினஸ் பூர்த்தி செய்யறது. அதுல மேல்மிச்சமாக கொஞ்சம் வரக்கூடிய நேரத்துல அதுல எந்த விதமான கூழ்மிச்சமாக கட்டுறோம்னு சொன்னா அதுல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அது வட்டியுடைய தோற்றத்திற்கு போக மாட்டுச்சு. கனிவான சகோதரர்களே, இன்னும் ஒரு பகுதி என்னன்னா, நாங்க எல்லாம் மொபைல் போன் பார்க்கிறோம். திடீர்னு போன் எடுக்க பார்க்கிறோம், சல்லி இல்லை. இப்ப டயலாக் ஆபீஸோட ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று நாங்க செய்ய போறோம். ஏன்னா ஒரு இலக்கம் ஒன்று இருக்கிறது, அடிச்சா உடனடியாக லோன் என்ற பெயர்ல ஒரு 40 ரூபாய் வரும், அல்லது 60 ரூபாய் வரும், அல்லது அது பழைய சிம்மாக இருந்தா சில நேரத்துல ஒரு 80 ரூபாய் எங்களுக்காக வேண்டி லோனாக தருவாங்க, கடனாக தருவாங்க. அதுல பாருங்க, நாங்க நிபந்தனையில பார்ப்போம், சேவிங்ஸ் சார்ஜ் என்ற அடிப்படையில நாங்க ஒரு 100 ரூபாய் ரீலோடு ஒன்று போட்டோம்னா 82 ரூபாய் வெட்டிப்படும். இப்ப நாங்க மேல்மிச்சமாக கட்டக்கூடிய இந்த 2 ரூபாய் வட்டியா இல்லையா, இதுதான் பிரச்சனை. சிக்கல் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க சேவிங்ஸ் சார்ஜ் என்ற அடிப்படையில ஒரு 2 ரூபாய் வென்றது அது பிரச்சனையோடு அல்ல, இது வட்டியாக மாற மாட்டுச்சு. ஆனா நான் நல்லா விளைக்கொள்ளணும், ஒரு கிழமை ஒரு அவகாசம் தராங்க, ஒரு 7 நாள் தாண்டி 8வது நாள் தாண்டக்கூடிய நேரத்தில் சேவிங்ஸ் சார்ஜ் 3 ரூபாவாக மாறுது. 2 கிழமை நாங்க சல்லி போடலாட்டி அது அப்படியே 5 ரூபாவாக மாறுது சேவிங்ஸ் சார்ஜ். நாங்க ஒரு மாசம் சல்லி போடாத நேரத்துல அது அப்படியே 20 ரூபாவாக மாறுதுண்டா, அந்த எக்ரிமெண்ட் அடிப்படையில நாங்க அந்த லோன் எடுக்கணும்னு சொன்னா இது கூடாது, இது அசல்ல அடிப்படையில இதுதான் வட்டி. இதுல இருந்து மிச்சம் நாங்க தவிர்த்து கொள்றது மிக பொருத்தம். கண்ணியமானவர்களே, இதையும் மார்க்க அறிஞர்கள், சமகால அறிஞர்கள் தெளிவாக பத்துவாவாக எடுத்திருக்கிறார். இப்படி இதனுடைய தோற்றங்களை சமகாலத்துல நாங்க நிறைய பார்க்கிறோம். இதை பத்தி நாம் தோற்றங்கள் பேசுறோம்னா தொடர்ந்து பேசலாம். இப்ப நாங்க யோசிக்கிறோம், போன கிளாஸ்ல நான் கடைசியாக சொன்னேன், இதற்கு மாற்று வழி என்ன, வட்டியை கை வச்சாலும் ஈக்கிறதுக்கு என்ன மாற்று வழிக்கு சமூகத்தில் ஹிஸ்டரியில வரலாறுல நாங்க பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் மஸ்ஜிதுன் நபவியில நடந்த பல ஹைராத்துகள்ல திட்டங்கள்ல ஒன்றுதான் சகோதரர்களே, பைத்துல் மால் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அது பிரபலியம் இல்லாட்டியும் இன்னைக்கும் நல்லா சேட் பண்ணி நாங்க பார்த்தோம்டா விளங்கும் ஹிஸ்டரியில அந்த பைத்துல் மாலுடைய திட்டங்கள் இன்றைக்கும் சவுதியில அந்த மஸ்ஜிதுன் நபவியில அந்த பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நாம் அரசாங்க ஒத்துழைப்போடு இப்ப இந்த வட்டிய, இந்த லோன மானக்கேடான செயற்பாடுகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு மிக உறுதுணையாக உசாத்துணையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பைத்துல் மால்.
பைத்துல் மால் முதலாவது